Hi and hello, welcome our quickly trending channel friends. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் கண்டிஷன் வச்சு தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு கண்டிஷன் வச்சு இது பண்ணால் அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக 2 டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரீட்டைல் பில்லு, ஸ்காலர்ஷிப் பில்லுன்னு சொல்லிட்டு 2 பில்லு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இஃப் கண்டிஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு காலம் இருக்குது பக்கத்தில். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 300க்கு மேலே இருந்தால் இல்லை 300 இருந்தாலும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணால் இந்த டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அதனால் டோட்டல் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால். டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 371. ஓகேங்களா? இப்போ டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் வச்சு லாஜிக்கல் டெஸ்ட்டுனா நம்ம 300க்கு மேலே தான் கொடுக்க போகிறோம், இல்லை 300 கொடுக்க போகிறோம். அதனால் அதுதான் அமௌண்ட்டு. அது அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 300ன்னு போடணும். அதுக்கடுத்து வேல்யூ ட்ரூ. இப்போ ட்ரூவாக இருந்தால் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு என்ன பண்ணணும், 371 செல்லு ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 3% போட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்துடும். இல்லைனா நோன் கொடுத்து 0 கொடுத்துரும். இப்போ வந்து நம்மளுக்கு 3% டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 rupees தான். இந்த அமௌண்ட்டும் அதுவும் மைனஸ் பண்ணிங்கன்னா 360 வந்துடும். இதுதான் வந்து இஃப் கண்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான 3% டிஸ்கவுண்ட். இப்போ பர்சன்டேஜிலே 5ன்னு கொடுத்தீங்கன்னா கூட 5 போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இதில் பில்லில் நம்ம மாற்றினோன்னா வேல்யூஸு அது கீழேயும் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கீழே. ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நம்பர்ஸில் வராது. ஒன்லி வந்து எஸ்ஆர் நோன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இஃப் கண்டிஷனில் வந்து இஃப்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் சேம். ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். சில பேர்லாம் மறந்துடுவாங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ 75 நம்மளுக்கு 75 மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கோம். மேலே இருந்தால் ஸ்காலர்ஷிப் பேசணும். அதே மாதிரி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்க 75. அது வந்து நான் தப்பாக கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்ம மட்டும். இப்போ வேல்யூ வந்து எஸ்ன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் இருக்குது, இன்னொன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 75 கொடுக்குறதுக்கு பதிலாக பர்சன்டேஜில் இருக்கிற வேல்யூஸை கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோ. இப்போ பார்த்தீங்கன்னா 56ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு காட்டுது. பார்த்தீங்களா? எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷனில் வந்து 75க்கு மேலே இருந்தால் தான் எஸ் கொடுக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள், மற்றவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள். உங்களுக்காக ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் நோன்னு. இதே 90 கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு மாறிடுச்சு. இப்போ 86ல் இருக்கிறது 56 மாற்றினா நோன்னு, 40 தான் நோன் மேலே ரவிதும். இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி தான் சின்டெக்ஸ் ஒன்றும் இல்லை, இஃப் கண்டிஷன் வச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் குவிக்லி ட்ரெண்டிங். வெயிட் ஃபார் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.